பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நாம் தியானிக்க முடிய தெரிந்து கொண்ட வார்த்தை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு கேட்கும் கர்த்தர். நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்மிடத்தில் கர்த்தர் கணக்கு கேட்பார். அப்பொழுது நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக தேவனுடைய பிதாவின் சித்தத்தை புரிந்து ஆவிக்குரிய ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடுவோம் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சங்கீதம் 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், அவைகளுடைய கணக்கில் அளவு இருக்கிறது. நம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுகிற கண்ணீருக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கணக்கு உண்டு என்று இந்த நாளில் தெளிவுறுத்துகிறார். இரண்டாவதாக நம் நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம், நம்முடைய நேரத்தை அவருடைய சமூகத்தில் செலவழிக்கிறோமா என்றே அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ரோமர் 14:11-12 அறிக்கை பண்ணுவதில் நம் நேரத்தை செலவழிக்கிறோமா, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா, எத்தனை ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணி வைத்திருக்கிறோம் என்று அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். எத்தனை மணி நேரம் ஆண்டோட சமூகத்தில் நாம் செலவழிக்கிறோம், எந்த அளவு அவருடைய சமூகத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அவர் கணக்கு வைத்திருக்கிறார். மூன்றாவதாக ஆத்துமாக்களை குறித்த கணக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்று எபிரேயர் 13:17 கூறப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13 எத்தனை ஆத்துமாக்களை நாம் கர்த்தருக்கு வழியிலே நடத்தி சென்றிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நான்காவதாக வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மத்தேயு 12:16 கூறப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் பேசுகிறோமா, இல்லை மற்றவர்களுக்கு அபாண்டமாக பேசுகிறோமோ, புறங்கூறுகிறோமோ, பொய் பேசுகிறோமா, வஞ்சகமாக பேசுகிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாலாவதாக தாளந்தை குறித்து நமக்கு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். மத்தேயு 25:15-19 வாசிக்கும் பொழுது திறமைக்கு தக்கதாக தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனை பின்பற்றுகிற நம்மிடம் நிறைய தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடுகிற தாளந்து, ஜெபிக்கிற தாளந்து, வேதத்தை வாசிக்கிற தாளந்து, பிறருக்கு சத்தியத்தை அறிவிக்கிற தாளந்து, இன்னுமாய் நம்ம ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் செலுத்தக்கூடிய கர்த்தருக்கு வழிநடத்தக்கூடிய தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாளந்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறது, கிரையை செய்கிறது என்று இந்த நாளிலே நாம் அறிந்திருக்க வேண்டும். நம் உலகத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா, தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா என்று நாம் அறிந்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நியாய தீர்ப்பு நாளிலே என்ற உணர்வு நமக்குள் இருக்கும் பொழுது கர்த்தருக்குரிய வழியில் நடந்து கர்த்தருக்குள் ஜீவிப்போம் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி நாம் விசுவாசித்து அவர் பாதையில் நடக்கும் பொழுது நாம் நியாய தீர்ப்பு நாளில் நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சுத்தமாக நிறைவேற்றி முடித்திருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர் வழியை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.